பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அந்த கட்டை எறும்புங்க மரத்தோட அடிவாரத்திலேருந்து சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேலே இருக்கிற தங்களோட புற்றை நோக்கி போனாங்க. வரிசை மாறாம போனாங்க. 2, 3 பேர் சேர்ந்து சில உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போனாலும் அவங்க அந்த வரிசையை விட்டு விலகல. ஆனா ஒரு குட்டி எறும்பு மட்டும் அடிக்கடி தான் வரிசையிலேருந்து விலகி எதையோ வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப அதுக்கு விருப்பமான இடத்துல வந்து வரிசையில சேர்ந்துக்குச்சு. இது எல்லாத்தையும் அந்த மரத்துக்கு மேல இருக்கிற புற்றோட வாசல்ல நின்னுட்டு இருந்த அந்த எறும்புகளோட தலைவன் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. தான் கிட்ட வரும்போது அந்த குட்டி எறும்ப பார்த்து, ஆமா, எல்லாரும் ஏதாவது தங்களால முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு மேல வந்தாங்க. சில பேர் வெறுமனையா வந்தாங்க. ஆனா வரிசை தவறாம வந்தாங்க. நீ மட்டும் ஏன் வரிசையிலேருந்து அடிக்கடி விலகி போயிட்டு போயிட்டு வந்த? அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப சத்தமா கேட்ட தன்னுடைய தலைவன பார்த்துட்டு பயந்து போன அந்த குட்டி எறும்பு, "ஆ, அது அங்க என்னவோ புதுசா இருந்துச்சு. அதான் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்." அப்படின்னு மழலை குரல்ல மாறாம சொல்லுச்சு. இத கேட்ட தலைவனுக்கு இந்த எறும்புக்கு பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. "இங்க பார், நீ கீழ போயிட்டு அங்க உணவுப் பொருள் எல்லாரும் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுல நீயும் ஒரு உணவுப் பொருள் எடுத்துட்டு வா." அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குட்டி எறும்பு தலைவனுக்கு பயந்து மரத்துக்கு கீழே போச்சு. அந்த உணவுப் பொருளை ஈஸியா எடுத்துடலாம்னு நினைச்சுது. ஆனா அதுக்கு அந்த உணவுப் பொருள் மிகவும் பெரிய வெயிட்டா இருந்துச்சு. அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பொருளை தூக்க முடியல. அதுக்கு நேரம் ஆக ஆக பயம் வந்துருச்சு. வரிசை இப்போ முடிய போகுது. அப்படியே எல்லாரும் உள்ள போக போறாங்க. தான் மட்டும் வெளியே நின்னுடுவனோன்னு பயம் வந்துருச்சு. அப்பதான் அந்த தலைவன் மேலேருந்து கீழே இறங்கி வந்து அந்த குட்டி எறும்ப பார்த்துட்டு, இனிமேலு இந்த வரிசையை விட்டு நீ விலக மாட்டேல்ல அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த குட்டி எறும்பு, இல்ல இல்ல, நான் இனிமேலு அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பயந்துன்னு சொல்லுச்சு. சரி சரி, மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உணவுப் பொருளை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி எறும்பு பின்னாடியே வந்துச்சு. அன்னையிலேருந்து அந்த குட்டி எறும்பு வரிசையை விட்டு விலகவே இல்லை. சரியா வரிசையில வர ஆரம்பிச்சது. ஆமாங்க. தலைவனுக்கு பயந்த அந்த குட்டி எறும்பு தன்னுடைய வரிசையை உணர்ந்து அதோட செயலை சரியா செஞ்சுச்சு. அப்படிதான் நம்ம கூட சின்ன வயசுல படிக்கும்போது டீச்சருக்கு பயப்படும்போது நம்மளோட பாடங்கள் எல்லாம் சரியா படிப்போம். ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செய்வோம். அதே போல ஒரு வேலைக்காரன் தன்னோட எஜமானுக்கு பயப்படும்போது தான் வேலையை சிறப்பா செய்வான். நம்மளும் அப்படிதானே? அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. ஆமாங்க. கர்த்தருக்கு பயப்படும்போது ஞானம் கிடைக்குமா? அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லப்படுது. ஞானம் வந்தா என்னங்க நடக்கும்? அட, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு எப்படி மனிதர்கள்கிட்ட பேசணும், நம்ம வாழ்க்கையை எப்படி சிறப்பா அமைச்சுக்கணும், இப்படி எல்லாத்துக்குமே அந்த ஞானம் தாங்க முக்கியம். அப்புறம் என்னங்க? நம்ம கர்த்தருக்கு பயப்படலாமா? God bless you all.